இது நிஜம்தான். நேத்து ராத்திரி நான் ஜோவோட பெட்ல தான் படுத்து தூங்கினேன். நான் கண்ணு முழிச்சதும் ஜோவை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏய் ஜோ. பொழுது விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது, எந்திரிக்க மனசு வரலையா? நல்லா தூங்குனியா? குட் மார்னிங். இல்ல பேட் மார்னிங். நைட்டு ஃபுல்லா தூங்குனா தானே? ஏ விதவிதமா போஸ் கொடுத்து படுத்துட்டு இருந்தியே. என்ன பேசுற நீ? நான் தூங்கும் போது அசையவே மாட்டேன் தெரியுமா? ஏன்னா பட்டது நானாச்சே. இத போட்டுக்கோ. இது நல்லா இல்ல. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறேன்னு தெரியுதுல்ல? சாரி. உன் வீட்ல இருக்கிற மாதிரி நடந்துக்கிற. அப்படியா? Thank you. நானும் ஜோவும் மட்டும்தான் இங்க இருந்தோம். அவன் வீட்ல இருந்த வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங் இருந்தது. 2 பேரும் லிவிங் டுகெதர்ல இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். தேவையில்லாத கற்பனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காது. ஏன்னா அதெல்லாம் நடக்காது. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது பிஸியாக உள்ளார். இவன் இதுக்கு முன்னாடி இவ்வளவு லேட்டா வந்தது இல்லையே. என்ன நடந்திருக்கும்? Oh my god, ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஏய் இந்த விஷயம் நைட் பூரா ஸ்டே பண்ணிருந்தாளா? பாவம் கேண்டீன் ஜோலி வேற சாணி பின்னாடி சொல்லிட்டே இருக்கான். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கேள்விப்பட்ட ரொம்ப நொந்து போடுவான். டவுட்டே இல்ல, கண்டிப்பா உங்களுக்குள்ள ஏதாவது நடந்திருக்கும். ரெண்டு பேரும் டென்னிஸ் கிளப்ல மெம்பர் ஆச்சு. அப்படியா? ஆமா. ஏய் என்னடா ஜோ, சானியாவை எப்பத்துல இருந்து நீ டேட்டிங் பண்ணிட்டு இருக்க? என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியுமா? யாரா இவங்க? புதுசா இருக்காங்க. அட சொல்லுன்னு கேக்குறேன்ல. என்னம்மா இது? ஓ, என்ன நீ இப்படி பேசுற? யாரு உங்க அம்மா? மார்னிங். நான் தானே. நீ எப்படி கண்டுபிடிச்ச? ஏன்னா நீங்க ட்ரெஸ் பண்ணிருந்த விதத்தை பார்த்து நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். உங்களுக்கு காலேஜ்ல என்ன வேலைன்னு எனக்கு தெரியல. என்னவோ போங்க. சானியா, இப்ப உனக்கு ஹெல்த் எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன் ஆன்ட்டி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஏய், என்ன நடந்துச்சு? தெரிஞ்சுக்கலைன்னா எனக்கு தலைய வெடிச்சிரும். அங்க நினைச்ச மாதிரி ஒண்ணுமே நடக்கல. என்ன சொல்ற நீ? நிஜமாவா? அவனை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. உதவாக்கற. சானியா,
சாக்லேட் சாவது கொடுத்தியா? சாக்லேட்ஸ் தானே. சாக்லேட்ஸ். அத பத்தி மறந்தே போயிட்டேனே. அது எப்படிமா நீ மறக்கலாம்? ப்ரப்போஸ் பண்ணிருக்கணுமே. அது எங்க வச்ச? நான் இப்ப என்ன பண்றது? அத அவங்கிட்ட கொடுத்திருக்கணுமே. ஓகே, இப்ப பாத்தீங்களா உங்க ஹேர் ஸ்டைல் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு? ஆமா, சூப்பரா இருக்கு. உங்க ஹேர் ரொம்ப நேச்சுரலா இருக்கு. ஹலோ, வெல்கம். ஜிம்மி, நீயா? என்னது? ஸ்டே பண்ணாங்களா? ஜோவும் சானியாவும் சேர்ந்தா? நான் இப்ப கூட அவளுக்கு ஃபோன் பண்ண, ஆனா அவ என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. ஹே, இது கண்டிப்பா யாராவது கிளப்பி விட்ட பொருளையா தான் இருக்கும் ஜிம்மி. ஒருவேளை அப்படியே ஏதாவது நடந்திருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எல்லாம் முடிஞ்சது, எல்லாமே முடிஞ்சது. ஜிம்மி, ஜிம்மி ஒரு நிமிஷம். நிஜமாவே ஒண்ணும் நடக்கலையா? ரெண்டு பேரும் ஒரே வீட்ல, அதுவும் ஒரே ரூம்ல இருந்து கூடவா? என்னால இதை நம்பவே முடியலப்பா. சொல்றேன்ல, ஏன் நம்ப மாட்டேங்கிற? ஜூரி கால் பண்றா. ரொம்ப சீக்கிரமா வந்துட்ட. இந்த காலேஜ் ரொம்ப நாய்ஸியா இருக்குல்ல? எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒண்ணும் நடக்கல. அப்படியா? இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஜோ, கிளாஸ் முடிஞ்சோடனே ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து லஞ்ச் சாப்பிடலாமா? மழை பெய்யுதே. அட, இன்னைக்கு மழை விடாது போல இருக்கு. ஏய், நீ கேண்டீன்ல வேலை செய்யற பையன் தானே? ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யாருக்காவது வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? என்ன விஷயம், ரொம்ப டல்லா இருக்க போல இருக்கு? நான் இப்ப மூட் ஆஃப்ல இருக்கேன். என் லவ் என்னை விட்டு போயிடுச்சு. இப்ப என்னோட இதயமே சுக்குநூற உடஞ்சு போன மாதிரி இருக்கு. ஏய், என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க? லவ் எப்படி உன்னை விட்டுட்டு போகும்? கவலைப்படாத, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஆனா நான் மட்டும் தான் அவளை லவ் பண்ணிட்டு இருந்தேன். இது வரைக்கும் அவ கூட நான் டேட்டிங் கூட போனது இல்ல. ஓ, அப்படியே விஷயம். வந்து நீ உன் லவர் கிட்ட போய் மனசு விட்டு ப்ரப்போஸ் பண்ணியா? ப்ரப்போஸா? அட, என்ன நீ இது கூட தெரியாம இருக்க? இங்க பாரு, இப்படிதான் ப்ரப்போஸ் பண்ணணும். இங்க பாரு, நீ முதல்ல அவளோட கையை இப்படி பிடிச்சுக்கிட்டு நீ என் கூட வான்னு இப்படி 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 இழுக்கணும். நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதுல? அப்புறம் திடீர்னு நின்னுட்டு உன் கையை எப்படி வைக்கணும். அவ அப்ப மேல பாப்பா. அந்த நேரத்துல உன்னால என்ன மறக்க முடியுமா அப்படின்னு கேட்டு உடனே ஒரு கிஸ் பண்ணிடு. நீ இப்படி பண்ணனா கண்டிப்பா உன் மேல இம்ப்ரெஸ் ஆகி உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவா. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம். இப்படிதான் லவ் ப்ரப்போஸ் பண்ணணும். ஓ ரைட், இதுதான் ப்ரப்போஸ் பண்றதா? இதை நான் கண்டிப்பா ட்ரை பண்ணி ஆகணும். நிச்சயமா மிஸ் பண்ண மாட்டேன். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. ஏய், இன்னொரு விஷயம், டைமிங்க மறந்துடாத. என்ன டைமிங்? ஆமா, நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் இங்கிலீஷ் மட்டும் தான் படிக்க போறேன். இங்கிலீஷ் மட்டுமா? இதுதான் எனக்கும் ஜோக்கும் காமன் சப்ஜெக்ட் ஆச்சே. இதுல நான் பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் எனக்கு வேற சான்ஸே கிடைக்காதே. நான் மத்த சப்ஜெக்ட பத்தி கேர் பண்ண போறதில்ல. இங்கிலீஷ் மட்டும் தான் பாஸ் பண்ண போறேன். சானியா, இன்னில இருந்து ஹார்ட் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணு.
எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கியா? டஃப்பாக இருக்குமோ? இல்ல தெரியல. ஹே சானியா, வந்துட்டியா? என்ன நீ ரொம்ப டல்லாக இருக்க? எக்ஸாம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சும் நீங்க 2 பேரும் கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்கல்ல? எக்ஸாம்ஸ்ல தான் ஒருத்தரோட தனிப்பட்ட திறமையை காட்டணும்பா. அதை விட்டுட்டு இப்படி பயந்துக்கிட்டு நடுங்கிக்கிட்டே இருக்க கூடாது. நான் சொன்னது கரெக்ட் தானே ஜோ? சரி, மற்ற சப்ஜெக்ட்லாம் எப்படி படிச்சிருக்க? ஆஸ் யூஷுவல். நான் நல்லா படிச்சாகணும், அப்பதான் உங்க கூட சேர்ந்து உங்க சேம் லெசன்ஸை ஃபாலோ பண்ண முடியும். ஆனா இங்கிலீஷ் தான் ரொம்ப கஷ்டமாச்சு. உன்னால படிக்க முடியுமா? போன எக்ஸாம்ஸ்ல கூட நீ ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதிட்டு இருந்தியே. நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் இயர் லெசன்ஸை நீ திரும்ப அட்டன் பண்ணாதான் அது உனக்கு பெட்டர்னு நினைக்கிறேன். உனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஞாபகம் இருக்கால? அதான் நானும் ஜோவும் சேர்ந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டியூஷன் எடுத்தோம்ல. அவ கூட சேர்ந்து நீயே கிளாஸ் அட்டன் பண்ணக்கூடாது? சானியா, நீயே என்ன பார்த்து அப்படி முறைக்கிற? நான் பயந்துருவேன்ல. முதல் தடவையா ஜோ கூட சேர்ந்து இந்த எக்ஸாமை எழுத போறேன். கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்றதுல அவனை விட பெஸ்ட் யாருமே இல்ல. ஏன் எக்ஸாமினேஷனுக்கு நடுவில் எழுந்து போறேன்? நான் எழுதி முடிச்சிட்டேன். இன்னும் 40 மினிட்ஸ் டைம் இருக்கு, அதுக்குள்ள முடிச்சிட்டியா? ஜோ, கொஞ்சம் வெயிட் பண்ண, நானும் வரேன். கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா? சீக்கிரம் எழுது. நான் இப்போ இங்க ஒரு விஷயம் சொல்ல தான் வந்திருக்கேன். சொல்லு, என்ன விஷயம்? உன்னால இதை சொல்ல முடியலனாலும் என்னால இதை புரிஞ்சுக்க முடியுது. அன்னைக்கு என்னோட மனசு எவ்வளவு வலிச்சதுன்னு உனக்கு தெரியுமா? ஆனா நீ எப்படி வேணா நினைச்சிட்டு போ, அப்படி அன்னைக்கு நடந்திருக்க கூடாது. உண்மையை சொல்லணும்னா நான் உன்னை மறக்க எவ்வளவு முயற்சி பண்ண தெரியுமா? இவ்வளவு நாளா என்னோட காதலை எப்படியாவது உனக்கு புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ண. ஆனா அதுல ஃபெயில் ஆயிட்டேன். எப்படியாவது உன்னை மறந்துடணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு என் மனசுக்கு இடம் கொடுக்கல. இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஜோ உன்னை எப்பவுமே வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிறது தான். நான் ரொம்ப நாளா அவனை கவனிச்சுக்கிட்டு வரேன். அவன் நீ நினைக்கிற மாதிரி நல்லவன் கிடையாது. அதனால நீ எப்படியாவது அவனை சுத்தமா மறந்துரு, சரியா? சானியா, சானியா, நீ தூங்கிட்டியா? ஏய் ஏய் ஜிம்மி, உன்னதான்டா. சீக்கிரம் வா, இங்க வா. என்ன? உனக்காக நாங்க ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கோம்.
நீ பயந்துட்டு இருக்க மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள ஒண்ணும் நடக்கலையா? அவனோட மூச்சு காத்து கூட அவன் மேல படலையா? உண்மையாவா? ஆமா, உண்மையாதான். நான் தேவையில்லாம அவனை தப்பா நினைச்சிட்டனே. என்ன? ஹே ஜிம்மி, இதுக்கு நீ அவனை பாராட்டியே ஆகணும். ஏய் சானியா, சானியா, வா போகலாம். எனக்கு டயர்டா இருக்கு, முடியல. சானியா, என் கூட வரியா? வெளியில போலாம். ஏய் ஜிதேன், என்னடா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்க? திரும்பவும் ஜாயின் பண்ணிட்டியா? ஹேய், இங்க என்ன வேலை? போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்ன சானியா கிட்ட ஏதாவது உளறிட்டு இருந்த? அவ ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கா. நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். கிறிஸ்டின் என்னோட ஃப்ரெண்டு தான். என் பேர் ஜித்தேன். நானும் நெக்ஸ்ட் செமஸ்டர்லேருந்து இங்கே தான் ஜாயின் பண்ண போகிறேன். நைஸ் டு மீட் யூ. நீங்களா இங்கே தான் இருக்கீங்களா? வாங்க வாங்க, இவனுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. இவன் பேரு ஜித்தேன். இவன் நம்ம டென்னிஸ் கிளப்போட மெம்பர். எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. சரி சரி, வந்த வேலை முடிஞ்சதுல போய் பிராக்டிஸ் பண்ணுங்க. போங்க, போ போ போ. வாங்க போலாம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உனக்கு எப்படி சானியாவை பத்தி தெரியும்? திடீர்னு வந்து அவகிட்ட வெளியே போலாமான்னு தைரியமா கூப்பிட்டு இருக்க. நீ கேள்விப்பட்டதே இல்ல? சானியா ஜோங்கிற பையனை லவ் பண்றா. எனக்கு அந்த விஷயம் தெரியும். சானியா மட்டும் தானே ஜோவை விரும்புகிறா. நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா ஏன் நீங்கள் 2 பேரும் டேட்டிங் பண்ணுறதா ஓப்பன் அனௌன்ஸ் பண்ணல இல்லையா? ஸோ அதனால் எனக்கும் ஒரு சான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி திடீர்னு எப்படி? நான் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கேன்ல. ஓகே ஃபைன். நாம் இந்த வீக்கெண்டில் டேட்டிங் போகலாமா? நீ என்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்க டைம் கிடைக்கும் இல்லையா? ஓகே, நான் போயிட்டு வரேன். See you then. Bye. என்னடா வந்த நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? நீ கூட கொஞ்ச நேரம் பிராக்டிஸ் பண்ணிட்டு போலாம்ல? Next time. இது கண்டிப்பா உனக்கு ஷாக்கிங்கா இருக்குமே. சானியா, அவன் பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான்ல? அவனும் நானும் இந்த காலேஜில் சேர்ந்தப்போ எல்லா பொண்ணுங்களும் இவன் பின்னாடி பைத்தியமா அலைஞ்சாங்க. இவன் அழகை காட்டி மயக்குவான், நான் அறிவை காட்டுவேன். ஆனா அவனுக்கு இப்போ ஒன்ன பிடிச்சிருக்கு, நம்பவே முடியல. ஏய், இனிமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. போங்க போங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க, போங்க. ரொம்ப வித்தியாசமா ஃபீல் பண்றேன். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட ஒருத்தன் கன்ஃபஸ் பண்ணிருக்கான். பயமாவும் இருக்கு. என்ன பண்றது? ஹே சானியா, நான் கேள்விப்பட்டது உண்மையா? ஒருத்தன் உன்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணானாமே? உன் லைஃப்லயே முதல் தடவையா ஒருத்தன் வந்து உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருக்கான்ல? அவன் நம்மளோட சீனியர்னு கேள்விப்பட்டேன். அது யாரா இருக்கும்? உனக்கு அது தெரியுமா? அவன் எப்படி இருப்பான்? டாலா இருப்பானா? ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பானா? சொல்லு. கொஞ்சம். ஏப்பா இப்படி வெக்கப்படுற? அவன் ஹேண்ட்ஸமா இருப்பான் நான் கேள்விப்பட்டனே. ஏய், இது ஜோக்கு தெரியுமா? ஆமா ஆமா, இது ஜோக்கு தெரியுமா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு சானியா கிட்ட ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாவும் இருப்பான். அப்படியா? அப்புறம் அப்புறம் இது கேட்டதுக்கு அப்புறம் கூட நீ எதுவும் செய்ய மாட்டியா? ஒருவேளை சானியா அந்த பையனோட லவ் அக்செப்ட் பண்ணிட்டானா? உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? உங்களுக்கு ஏன் மேலே அக்கறை? இத சொல்லதான் வந்தீங்களா? எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. என்ன நிஜமாவா சானியா? அவன் உன்கிட்ட வெளியில போலாமா நான் கேட்டான். ஆமா, ஆனா இது ஒண்ணு அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. ஓ, அப்புறம் எதுக்கு அவ்வளவு சந்தோஷப்படுற? ஒன்ன மாதிரி இவனும் வெறுப்பேத்துறான். எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ இப்ப அதுதான் நடந்திருக்கு.
என் சானியாவை இன்னொரு பையன் அவனோட வலையில விழ வைக்க பாக்குறான். இதுக்கு எல்லா காரணம் நான் பெத்து வச்சிருக்கேன் அந்த உதவக்கிற பையன் தாங்க. சரி சரி போதும் விடுமா, இதெல்லாம் பிரச்சனைன்னு பேசிட்டு இருக்க. இந்த காலத்து பசங்களுக்கு இதெல்லாம் சகஜம் தானே. அந்த பையன் எப்படிப்பட்டவமா? அந்த பையன் என்னோட சீனியர், என்னை விட ஒரு வயசு பெரியவன். சீனியரா? அவன் எப்படி இருப்பான்னு சொல்லி உடனே நான் அவனை பத்தி விசாரிக்கிறேன். ஆனா அவன் முகம் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஒருவேளை நீ அவனுடைய பழைய கிளையில விழுந்து தொலைக்கலையே? எதுக்காக கேக்குறேன்னா, நீதான் எல்லார்கிட்டயும் ரொம்ப வெள்ளந்தியா பழகுவிய. என்னப்பா பேசுறீங்க? அப்படிலாம் ஒன்னும் இல்ல. கண்டிப்பா இந்த விஷயத்த நான் சும்மா விட மாட்டேன். ஒரு கை பாத்துடுறேன். நான் நினைச்சதை விட இந்த விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. ஆனாலும் இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே. ஆனா அவன் நான் ஜோவை லவ் பண்றேங்கிற விஷயம் தெரிஞ்சும் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். ரொம்ப தைரியமானவன் தான். அவன் பார்க்க எப்படி இருப்பான்? நான் வேற அவனை க்ளோஸா பார்க்கவே இல்லை. அவன் எப்படி இருப்பான்? ஹாய்டா ஜிதின். ஹாய். நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம். ஹாய் சானியா. உனக்கு என்ன ப்ராப்ளம்? நீ என்ன மறந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். அந்த ஜோ ஏதோ ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்றதா கேள்விப்பட்டேன். ஆமா. லாஸ்ட் டைம் நான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனப்போ உன்னை அங்க பார்த்தேன். நீ டெய்லி அங்க போறதும் கேள்விப்பட்டேன். என்ன பேசிட்டு இருக்க? ஆக்சுவலா நான் பயங்கர கிளவர் தெரியுமா? ஆனா ஏனோ தெரியல எல்லாரும் என்ன விட்டுட்டு அந்த ஜோவை தான் பெர்ஃபெக்ட்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் நீ ஜோக்காக பண்ணிட்டு இருக்கியா? இல்ல இல்ல, ஸ்டடீஸா இருந்தாலும் டென்னிஸா இருந்தாலும் ஜோ தான் எனக்கு எப்பவுமே ஒரு மோட்டிவேஷனா இருந்திருக்கான் தெரியுமா? அவன் கிட்ட நிறைய கைடன்ஸும் வாங்கியிருக்கேன்னு சொல்லி ஆகணும்பா. நீ அவனை சின்சியரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்ச நாள்ல இருந்தே எனக்கும் உன் மேல ஒரு விதமான ஈர்ப்பு வந்து நானும் உன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியா? ஜோ உன்னை ரிஜெக்ட் பண்றான்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம் நீ அவனை விடாம முயற்சி பண்றது எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு தேவதை. என் கூட வெளில வர இன்னும் யோசிக்கிறியா? ஜோபை நினைச்சுக்கிட்டே உன் இளமையை வீணாக்காத. இன்னும் ஒரு பொக்கிஷமா பார்த்துக்க அவனால முடியாது. இவ்வளவு சொல்லியும் என் மனசை நீ புரிஞ்சுக்கலையா? பதில் சொல்ல. கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா நீ தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஜிதேன் தானே? ஓ ஏரிக்கா. உங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே பழக்கமா? டென்னிஸ் காம்படிஷன்ஸ்ல அடிக்கடி மீட் பண்ணிருக்கோம். உங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் இருக்கு போல இருக்கு. ஆமா, இப்போ நாங்க வெளியில போகிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நான் அதுக்கு ஒத்துக்கவே இல்லையே. அப்படின்னா நீ இன்னில இருந்து ஜோவை மறந்துட போறியா சானியா? இல்லையா பின்ன? என்ன லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க? ஓ, ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் இப்போ ஜிதன் போல இருக்கு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சானியா. உங்க ரெண்டு பேரோட ஜோடி ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். ஓகே. நான் போயிட்டு வரேன். ஜிதேன் நீ கண்டினியூ பண்ணிக்கோ. சரி. ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சரி, நானும் கிளம்புறேன். நான் கேட்டதை பத்தி யோசி. ஓகே. மயக்க வரும் போல இருக்கு. இவனோட லுக்குக்கே ஒரு 85 மார்க் கொடுக்கலாம். ரொம்ப பர்சனாலிட்டியாவும் இருக்கான், அப்புறம் பாசிட்டிவாவும் இருக்கான். லா படிச்சிட்டு இருக்கானா? அப்படின்னா ஒரு லாயராவோ பொலிட்டிஷியனாவோ ஆக சான்ஸ் இருக்கு. ஹாய் ஆண்டி.
இது இவனை பார்க்க தான் ஸ்கூலுக்கு வந்தீங்களா? இவன் தான் ஜோவோட ஆப்பனன்ட் ஆச்சே. இவனை பத்தி நல்லா ஸ்டடி பண்ணாதான் நான் ஏதாவது பிளான் போட முடியும். எனக்கு என்னவோ நம்ம ஜோவை விட இவ ரொம்ப கியூட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. ஓ, நான் என்ன பண்றது? என் சானியாவோட மனசு அவன் பக்கம் திரும்பிடுமோ? நான் என்ன பண்ணுவேன்? என்ன ஆண்டி? நீங்க அழாதீங்க. எப்பவுமே ஜோக்கு மட்டும் தான் என் மனசுல இடம் இருக்கு. சானியா, நான் உடனே போய் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு வரேன். என்ன ரொம்ப டச் பண்ணிட்டேமா? ஒரு நிமிஷம் இரு. அப்படி பண்ணாத. நீ அவனை ரிஜெக்ட் பண்ணாத. ஏ ஜோக்கு பொறாம வர மாதிரி பண்ணலாம். வேலைக்காகாது. ஒர்க் அவுட் ஆகுமா? எதையுமே கவனிக்காத மாதிரி அவன் ரொம்ப ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்படி எவ்வளவு நாள் இருக்க முடியும்? கண்டிப்பா அவன் மனசுல இருக்கிறத வெளிப்படுத்தணும்ல. உன் மனசுல அவன் மட்டும் இருக்கான்னு நினைச்சு உன் விஷயத்துல அவன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கான். நாம அவனை நல்லா தூண்டி விட்டோன்னு வச்சுக்கோயேன், அவன் மனசுல இருக்கிறது கண்டிப்பா வெளியில வரும். ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சா ப்ராப்ளம் வராதுங்கிறீங்களா? இது ஒர்க் அவுட் ஆகுமா? ஜோ உண்மையிலேயே பொறாமப்படுவானா? ரொம்ப யோசிக்காத. ஜித்தேன் ரொம்ப அறிவானவன், பொண்ணுங்க மதில ரொம்ப பாப்புலர் ஆனவன் கூட. அவனோட டேஸ்ட் கூட டிஃபரெண்டானதான். அவனுக்கு உன்ன மாதிரி சிம்பிளான பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா அவங்க பார்வையில கோளாறு இருந்திருக்கணும். இல்லனா உன் பின்னாடி சுத்துவானா? அவனும் உன்ன மாதிரியே ரொம்ப ஸ்மார்ட்டாவும் பார்க்கறதுக்கு ஹேண்ட்ஸமாவும் இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் பொண்ணுங்களை ரொம்ப நல்ல விதமா ட்ரீட் பண்றான். என்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கியே. இதை கேட்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியா ஜோ? சானியா என் மேல என்ன அபிப்பிராயம் வச்சிருக்கான்னு? ஓ, அது நீதானா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். சானியாவை எனக்கு சுத்தமா பிடிக்காது. உன் தலையெழுத்த மாத்த முடியுமா? என்ன ரொம்ப வெறுப்பேத்துறான். ஜிதேன், சொல்லு பிரின்சஸ். நாம கமிங் சண்டே டேட்டிங் எங்க போறோம்? உனக்கு எங்க போக பிடிக்கும்னு சொல்லு, கூட்டிட்டு போக நான் ரெடி. சாய்ஸ் இஸ் யோர்ஸ். ஜித்தேன், உன்னோட ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு என்னோட விஷஸ். Thank you. ஜோ, நினைச்சாலே வெறுப்பா இருக்கு. கண்டிப்பா நான் அவனை இந்த முறை ஏமாத்தணுமா? என்ன நடந்தாலும் பரவாயில்ல. சாப்பிட என்ன வேணும்? 1 cup of iced tea. இத சாப்பிட தான் இவ்வளவு தூரம் வந்தியா? நான் ஒன்னும் இங்க ஒன்ன பார்க்க வரல. இன்னைக்கு நான் ஒருத்தரை மீட் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். சாரி சானியா, வழியில பயங்கர டிராபிக் ஜாம். பாவம், எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருப்பல. இட்ஸ் ஓகேப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஹாய் ஜோ, எனக்கு ஒரு ஐஸ் காஃபி கொண்டு வா. ஓகே, ஐஸ் காஃபி அண்ட் ஐஸ் டீ தானே? இதோ 2 மினிட்ஸ்ல கொண்டு வந்துடுறேன். இந்த மாதிரி ஒரு அற்புதமான நாள் என் லைஃப்ல வராதான்னு காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? இன்னைக்கு வெதரும் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, என்ன பிளான்? எனக்கு தெரியல. ஆக்சுவலா எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. ஒருவேளை இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் டேட்டா? என்ன சொல்ற? நான் இதுக்கு முன்னாடி டேட்டிங் போயிருக்கேன். யார் கூட? ஜோ கூடவா? ஆமா. என்ன இது சின்ன படத்தனமா? இந்த ஏஜ்ல ஃபன் நல்லா என்ஜாய் பண்ணணும். ஃபியூச்சர்ல உன்னை அடிக்கடி வெளியில கூட்டிட்டு போவேன். ஓகே. இன்னைக்கு எங்க போலாம்? எனக்கு தெரிஞ்ச அம்யூஸ்மெண்ட் பார்க்ல புது ரோலர் கோஸ்டர் போட்டிருக்காங்க. நல்லா ஃபாஸ்டா போலாமா? போலாம். அதுக்கப்புறம் நம்ம எங்க போலாம்?
அதுக்கப்புறம் நம்ம டிரைவிங் தியேட்டர் போவோம், மூவி பார்த்துட்டு டின்னர் சாப்பிடலாம். எனக்கு டிரைவிங் தியேட்டர்னா ரொம்ப பிடிக்கும். நான் அங்க போனதே இல்ல. டிஸ்டர்ப் பண்றதுக்கு சாரி. இல்லைன்னா நாம முதல்ல நல்ல சீனரி இருக்கிற பார்க்குக்கு போலாமா? ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் அங்கேயே போலாம். அங்க இருந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிட்டு அதுக்கப்புறம் டிரைவிங் தியேட்டர் போலாம். என்ஜாய் யுவர் ட்ரிங்க். நீ எப்போவாது நம்சன் டவருக்கு போயிருக்கியா? அந்த இடத்துல கல்வெட்டுகள் நிறைய இருக்கான். அதுல நம்ம மனசுல இருக்கிறது எதுனா நிச்சயமா நிறைவேறுமா? பாத்து பாத்து மெதுவா. இந்த இடம் இப்படி இருக்கு, பார்க்க ரொம்ப நல்லா இருக்குல்ல? வா ஓகே. பாத்து அவன் நிஜமாவே என்ன ரொம்ப நல்லா ட்ரீட் பண்றான். என்ன பண்றதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குதே. பரவாயில்ல, இது டேட் தானே. நார்மல் கேர்ள்ஸ் 19 வயசுக்குள்ள இந்த மாதிரி டேட் நிறைய போயிருப்பாங்க. சானியா ஜாலியா இருக்கா? ஆமா. இந்தா. நான் இந்த மாதிரி சந்தோஷமா இருந்து ரொம்ப நாள் ஆச்சு. எதனால அப்படி? எனக்கு தெரியும், அது காரணம் ஜோ தானே. சரி, எத்தனை வருஷமா நீ அந்த ஜோவை லவ் பண்ற? ஆல்மோஸ்ட் 4 years இருக்கும். ஆஹா, அப்போ ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே ரொம்ப கால போராட்டம்னு சொல்லு. என்ன? ஒன்றும் இல்லை, ஒன் சைடாவே அவனை 4 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கே. திடீர்னு பழைய நினைவுகள்லாம் மறந்துட்டு புதுசா வந்த என்னை ஏத்துக்கிட்டு எப்படி லவ் பண்ண முடியும்? நீ சரின்னு சொல்ற வரைக்கும் நானும் கண்டிப்பா காத்துட்டு இருப்பேன். என்ன சொல்ற? இவன் ஜோவை விட ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்பா இருக்கான். ஆனா நான் எதிர்பார்த்த மாதிரி ஜோ ஏன் இங்க வரல? சானியா போலாமா? ஓகே. நான் இனிமே இப்படி இருக்கவே கூடாது. இல்லனா ஜோ என் மேல கண்டிப்பா எந்த ஃபீலிங்ஸையும் காட்ட மாட்டான். அதுவும் இல்லாம இந்த விஷயத்துல ஜித்தினை யூஸ் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இங்க என்ன பண்ற? நீயா? இங்க நின்னுட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒளிஞ்சு நின்று யாரையா பாக்குறியோ? ஒன்னும் இல்ல. ஓ, ஜோவை தான் இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தியா? ஜித்தின், நான் வந்து சானியா, நீ உடனே ஜோவை மறந்தாகணும். இங்க பாரு, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இப்படி வா. சானியா. ஜித்தின், என்னடா பண்ற? இது பாரு, நீ வேணா ஃபேமஸ் ஆனவனா இருக்கலாம், அதுக்காக சானியா கிட்ட எப்படி நடந்துப்பியா நீ? நிறுத்து ஜிம்மி. வர வர எவனாவது ஒருத்த சானியாக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கான். இப்ப புதுசா நீ முளைச்சிருக்க, உனக்கு என்ன பண்றன்னு பாரு. இவ்வளவு நல்லா சானியாவை தொந்தரவு பண்ணிட்டு இருந்தது நீதானா? என்னடா கண்டபடி வளர்ற? நான் யாரும் தெரியுமா? தெரியும்டா. நீ ஜிம்மி தானே? தேவையில்லாம என்கிட்ட மோதாத. என்னடா சொன்ன? உன்ன
ஜிம்மி நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? என்ன நடக்குது? லைப்ரரியில ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? விட மாட்டேன்டா. ஒருவேளை சானியா யாருக்கு வேணும்னு சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? இத பாரு ஜோ, உனக்கு இந்த விஷயத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. தேவையில்லாம நீ ஆமா, தலையிடாத. நீ சரியா தான் சொல்ற. இந்த விஷயத்துக்கு எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லதான். உங்க பிரச்சனையை நீங்களே பாத்துக்குங்க. இருந்தாலும் சானியாவுக்கு என்ன தவிர வேற யாரையும் பிடிக்காது. நீங்க சண்டை போட்டாலும் பிரயோஜனம் இல்ல. ஜோ மறந்துட்டே என்ன? இன்னைக்கு எங்க அம்மா உன்ன டின்னர் சாப்பிட கூப்பிட்டுருக்காங்கல்ல, வா போலாம். இரு உனக்கு கான்ஃபிடென்ட் ரொம்ப ஜாஸ்தி தான். என்ன? உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன. வேணா பாத்துக்கிட்டே இரு, ஒரு நாள் கண்டிப்பா நான் என் மனசை மாத்திக்குவேன். அது மட்டும் நடக்காது. ஏய், உனக்கு நிச்சயமா பொறாம இருக்குல்ல? இல்ல இல்ல தப்பு கணக்கெல்லாம் போடாது. நீ நினைக்கிற மாதிரி நான் பொறாமப்படல. நீயும் எங்க அம்மாவும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சோ இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இனிமே இவனுக்கு எதிராக நான் எதுவும் செய்ய மாட்டேன். எல்லாரும் ஒரே இடத்துல கூடி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஜோ, நீ எப்படி ஃபீல் பண்ற? நீ தனியா இருக்கிறதுனால நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருக்க மாட்ட. வீட்டு சாப்பாடு சாப்பிட்டாதான் உடம்பும் நல்லா இருக்கும். ஆமா ஆண்டி, ஹோம் ஃபுட்டை விட பெட்டரா எங்கேயுமே கிடைக்காது. அப்ப இனிமே நீ வெளியில சாப்பிட கூடாது. இடியட். என்னடா ஆச்சு? உனக்கு என்ன பசிக்கலையா? சரியா சாப்பிட மாட்டேங்கிற? அது ஏன்னா புது கேம் ரிலீஸ் பண்றதுக்காக இவர் டெய்லி ஓவர் டைம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? அங்கிள், நான் வேணா ரைஸ் சர்வ் பண்ண. வேண்டாமா, டாக்டர் நிறைய சாப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்காரு. வேலை எவ்வளவுதான் இருந்தாலும் உடம்ப பத்திரமா பாத்துக்கணும்டா. ஆரோக்கியமா இருந்தா தானே நல்லது. சரியா சொன்னீங்க. நீங்களும் உங்க ஹெல்த்த நல்லபடியா பாத்துக்கோங்க. கண்டிப்பாமா. எனக்கு அதை விட வேற முக்கியமான வேலை என்ன இருக்கு? ஸ்வீட் ஹாலிடேஸ் வந்த உடனே ஜோ காணாம போயிட்டான். அவன் டென்னிஸ் கோர்ட்டுக்கும் வரதில்ல, அவன் ஒர்க் பண்ற ரெஸ்டாரண்ட்டுக்கும் வரதில்ல. அப்படின்னா ஜோ எங்க போயிருப்பான்? ஓகே, ரெடி? 1 2 3 ஸ்மைல். போட்டோ ரொம்ப நல்லா எடுத்திருக்கீங்க. என்னையும் பாரு, நல்லா இருக்குல்ல? இந்த ரெசார்ட்ல எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சுத்தி பார்த்துட்டு வாங்க, அதுக்குள்ள பாபிக்யூ ரெடி பண்ணி வைக்கிறேன். ஓகே, thank you. ஓகே. அண்ணா, நாங்க வந்துட்டோம். கடைசியா எப்படியோ நான் ஜோ புதுசா ஒர்க் பண்ற இடத்தை கண்டுபிடிச்சிட்டேன். ஜுனு, நீ மட்டும் வந்திருக்க? அப்பா அம்மா எங்க? அப்பாக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கான், அதனால அம்மாவும் அப்பா கூடயே இருக்கணும்னு சொன்னாங்க. எங்க அப்பா உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறாரு. ரொம்ப ஓவரா நடிக்காத. இந்த ரெசார்ட்ல எல்லா இடங்களும் சீனரிஸும் ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஓ அப்படியா? ஹே சானியா, நீ எப்போ வந்த? உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்க. இப்போதைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ஓகே ஓகே, பை. ஏன் வர லேட் ஆச்சு? அட, இவன் ஜூனோ தானே? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா. ஒரு விஷயத்தை கூட சீக்கிரட்டா வச்சுக்க மாட்டியா? என்னடா என்னடா சொல்ற? அப்படின்னா நான் இங்க இருக்கிற விஷயத்த யாருக்கும் சொல்லலன்னு சொல்ல வரியா? ஹாய் ஜோ, எப்படி இருக்க? அட, ஜூனோ கூட வந்திருக்கான். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு உன்னை என் வீட்டுக்கு இன்வைட் பண்றேன், வருவேல்ல? கண்டிப்பா வரணும். ஹாய் ஜூனோ, எப்படி இருக்க? என்ன விஷயம்? அப்படி என்ன இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காக வந்த? சரி சரி, வா, என்னன்னு சொல்றேன், வா. சானியா, இங்க பாரு. இந்த தடவை கண்டிப்பா எரிக்காவே ஜோவை நம்ம பிடிச்சிடலாம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உன்னால முடியுமா?
என்ன இப்படி கேட்ட? அதனால தான் உன்னையும் நான் ஹெல்ப்புக்கு வர சொன்னேன். நம்ம 2 பேரோட லவ்வும் ஒர்க் அவுட் ஆகணும்னா நாம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும் இல்லையா? என்ன சொல்ற? முதல்ல நாம பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜோவை எந்த காரணத்தை கொண்டும் எரிக்காவோட பேச விடக்கூடாது. கிறிஸ்டன், எரிக்கா என்னதான் ஜோ பின்னாடி சுத்தினாலும் அவனுக்கு தான் அதை பத்தி கவலையே இல்லையே. அதுக்கு தான் நான் ஒரு அற்புதமான பிளான் வச்சிருக்கேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு கேமை யோசிச்சு வச்சிருக்கேன். அதுக்கு பேரு கப்பல் கேம். நீயும் ஜோ ஒரு டீம், நானே எரிக்காவும் ஒரு டீம். இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. நான் போட்டிருக்கிற அந்த பிளான் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். உன் கையை கூட. நாம 2 பேரும் நம்மளோட காதலுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி ஆகணும். இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா, களத்துல இறங்கிடலாம். கலக்குறோம். நம்மலாம் யூத்துங்கிறதுனால நம்மளோட இளமை காலத்தை என்னைக்குமே மறக்க முடியாத மாதிரி இன்னைக்கு என்ஜாய் பண்ண போறோம். இந்த மாதிரி அழகான இடங்களை சுத்தி பார்க்கறதுனால மட்டும் நல்ல நினைவுகள் கிடைச்சிடாது. அதனால நாம இன்னைக்கு ஒரு கேம் விளையாட போறோம். அதுக்கு பேரு கப்பல் கேம். எப்படி இருக்கு? இடியட். இந்த கேமோட ரூல் என்னன்னா, இந்த மேப்ல 1ல இருந்து 7 வரைக்கும் மார்க்கிங்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டெஸ்டினேஷன் போய் சேர்ந்த உடனே இது மேல ஸ்டாம்ப் போடணும். எந்த கப்பல் ரொம்ப ஃபாஸ்டா போய் எல்லா ஸ்டாம்ப்ஸையும் கலெக்ட் பண்றாங்களோ அவங்கள தான் வின்னர்ஸா அனௌன்ஸ் பண்ண போறோம். அந்த ஸ்டாம்ப் இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னொரு விஷயம், இது ஒன்றும் புதையல் வேட்டை இல்ல, இது ஒரு அற்புதமான முத்திரை வேட்டை. சரி, ஓகே, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க பார்ட்னரை டிசைட் பண்ண போறது இந்த 4 பிரிட்ஜ் கேம் தான். ஆனா ஜோ இன்னும் வரல. அப்புறம் வேற சாய்ஸ் இல்லாததுனால இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ண போற எல்லாரோட சேஃப்டிக்காகவும் நானும் உங்க எல்லாரோடையும் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். இது வேறயா? ஜூனு, உங்க அண்ணா எங்க போயிருக்கான்? சரி, ஓகே, நாம இப்போ எனக்கு தெரியாது. 4 பிரிட்ஜ் கேம் ஸ்டார்ட் பண்ண போறோம். தெரியாதா? இதான் அந்த 4 பிரிட்ஜ் கேம். என்ன பாத்தீங்களா? எரிக்கா, நீ ஒரு நம்பர் சூஸ் பண்ணு. நானா? நம்பர் 3. ஓ, நான் நம்பர் 8 சூஸ் பண்ணிக்கிறேன். மத்தவங்களும் சூஸ் பண்ணுங்க. முடியல. அந்த ரெசார்ட் இங்க தானே இருக்கணும். சரி, பாத்துடுறேன். எங்க அந்த இடம் இங்கதான் இருக்குன்னு இருக்கு. ஆனா இங்க ஒண்ணும் காணுமே. எப்படி போறதுன்னு தெரியலையே. சானியா, நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னை காப்பாத்த நான் இருக்கேன். இன்னில இருந்து யாரையும் உன் கிட்ட கூட நெருங்க விட மாட்டேன். இதோ வந்துட்டேன். இந்த கேமை நீ விளையாடலான்னு எதுக்கு ஒத்துக்கிட்ட? கண்டுபிடிச்சிட்டேன். அதோ அந்த முதிரை அங்கதான் இருக்கு பாரு. அதோ, வா 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 வா. இந்த மாதிரி சீக்கிரமா எல்லாத்தையும் எடுக்கணும், சரியா? அதுக்கு ஏன் இப்படி கத்துற? என்ன என்ஜாய் பண்ண கூடாதா? நீயும் ஏன் இப்படி இருக்க? ஜோவும் இப்படி இருக்கிறதுனால தான் நான் இவ்வளவு தூரம் வர வேண்டியதாயிடுச்சு. என்னை விட சின்ன பசங்க கூட இதை விளையாட மாட்டாங்க. உனக்கு கால் வலிக்குதா என்ன? வா, என்னோட முதுகுல ஏறிக்கோ. நான் உன்னை தூக்கிறேன். வெறுப்பா இருக்கு. இந்த கேம் நீ தான் பிளான் பண்ண. என்ன நீ இப்படி பேசுற? நீ தானே நம்பர் 3 செலக்ட் பண்ண. அப்புறம் நான் எப்படி பிளான் பண்ண முடியும்? முதுகுல பூச்சி. இந்த கேம் நான் விளையாட மாட்டேன். எனக்கு பிடிக்கவே இல்ல. ஏன் பிடிக்கல? நல்ல ஃபன்னா தானே இருக்கு.
என்னைக்குமே எதுலயுமே தோக்காத எரிக்கா இன்னைக்கு ஒரு சாதாரண பொண்ணான சானியா கிட்ட தோக்கலாமா? என்னால ஏத்துக்க முடியல. இன்னும் 6 ஸ்டெம்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி தேடி பாரு. அது இங்கதான் எங்கேயாவது இருக்கும். இது எல்லாத்தையும் நீ தானே ப்ரிப்பேர் பண்ண, கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. எல்லா மரங்களும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால என்னால கரெக்டா. என்னது இது? நமக்கு தேவையான எல்லா ஸ்டாம்ப்ஸையும் எடுத்தாச்சு. அடுத்தது நாம பண்ண வேண்டியது சவுண்ட் கேட்டுச்சா? இப்போ ஒரு சவுண்ட் வந்துச்சுல்ல, அது ஓனாயோட தானே. லூஸ் மாதிரி பேசாத. நம்ம கண்ட்ரியில அதெல்லாம் எப்பவோ அழிஞ்சு போயிடுச்சு. ஆஹா, அப்படின்னா அது கரடியா? சானியாவோட வாய்ஸ் மாதிரி இருக்கே. நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம். அது நம்மள துரத்தல. அது திரும்பவும் வரலாம். எங்க அது? Are you all right? எனக்கு ஒண்ணும் இல்ல, நீ கவலைப்படாத. பாத்தி இறங்கு, வா வா. அடிபட்டுடுச்சா? எனக்கு ஒன்றும் இல்லை ஜோனோ. இடியட். ஆனா என் ஹேட்டை நான் தொலைச்சிட்டேனே, அதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ அங்கேயே இரு, நான் இறங்கி கீழே வரேன். கேர்ஃபுல்லா வா ஜோனோ. இப்போ நம்ம எந்த வழியா போனோம்? இது எப்படி மாறிச்சுன்னு தெரியலையே. இந்த இடத்துக்கு நேத்து வந்தப்ப இங்க தண்ணியே இல்ல. எரிக்கா ஒன்ன போலாம் இரு. எரிக்கா சொன்னா கேளு எரிக்கா, இந்த இடம் ரொம்ப ஆபத்தா இருக்கு. சேர்ந்து போலாம் இரு. கண்டுபிடிச்சிட்டேன். அங்க இருக்கு. அதான் அந்த ஸ்டாம்ப் அங்க இருக்கு. எங்க? அங்க. ஆமா. சீக்கிரம் அங்க போ. இதனாலதான் உன்னை கண்டாலே இவ்வளவு நாள் எனக்கு பிடிக்காம இருந்தது. எழுந்துரு, நான் போறேன். எரிக்கா, ஒரு மனுஷனை இந்த நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறமும் உனக்கு இறக்கமே வரலையா? இது சானியாவோடதாச்சே. ஓ அச்சோ, சானியா, சானியாக்கு என்ன ஆயிருக்கும்? வெயிட் பண்ணு, உன்னை நிச்சயம் நான் காப்பாத்துவேன். இதோ வரேன். ஐயோ, எடுத்துடுறேன். ஜோ, இங்கதான் இருக்கியா? ஜோ, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு. தண்ணி. என்னாச்சு அவனுக்கு? தேவையில்லாம இந்த கேம் விளையாட ஒத்துக்கிட்டேன். தண்ணி. ஜோ, அந்த மலைப்பாதை எவ்வளவு மோசமா இருந்தது தெரியுமா? என்னென்னமோ கத்துச்சும் கூட. தனியா போன ஆபத்து தான். ஜோனவும் சானியாவும் எங்க? அவங்க தானே ஃபர்ஸ்ட் கிளம்புனாங்க. இன்னும் வரலையா? தண்ணி கொடு, கொஞ்சம் தண்ணி கொடுங்க. எனக்கு ரொம்ப குளிருது.
பசிக்குது வேற. ஒருவேளை நம்ம வழி மாறி வந்துட்டோமா? சிக்னலும் கடிச்சு தொலைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி இடத்துல செல்போன்ஸ் யூஸ் ஆகாது போல இருக்கே. இந்தா. ஏ ஜூனோ, நீ உண்மையிலேயே சூப்பர். இதுதான் ப்ரிப்பரேஷன்னு சொல்லுவாங்க. ப்ரிப்பேர்டாக இருந்தால் தான் என்ன சொல்லுவாங்க, அது என்ன சொல்லுவாங்க, ப்ரிப்பேர்டாக இருந்தா சீக்கிரமாக இதை போத்திக்கோ. எங்க ஜோனோ இப்பெல்லாம் பெரிய மனுஷன் ஆயிட்டான் போல இருக்கு. ஜோ கூட இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்றேன். நம்ம உடனே தண்ணி இருக்க ஏரியாவை கண்டுபிடிக்கணும். தண்ணி போற பாதையில போனோம்னா நம்ம வழியை கண்டுபிடிச்சிடலாம். நம்ம இங்கேயே வெயிட் பண்ணா ஜோ தேடி வருவான்ல. நீ இடியட்டே தான். நாம இங்க இருக்கோம்னு அவனுக்கு எப்படி தெரியும்? குளிர்தா? ஓகேவா? நான் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றேன். मेरे पैर अभी तक दुख रहे हैं। ओ, मैं क्या करूं? लेकिन मुझे जाना पड़ेगा। हानी, मुझे माफ करना। अभी इस हालत में तो मैं आ ही नहीं सकता। ऐसे तो शायद तो वो नहीं नहीं। नहीं, बिल्कुल भी नहीं। அது மறுபடியும் கத்துது. இப்ப நம்ம என்ன பண்றது? எனக்கு என்னமோ அது நாயின்னு தோணுது. இது சானியாவோட வாய்ஸே தான். சானியா, சானியா, அது இந்த வழியா தான் வருதுன்னு நினைக்கிறேன். நாம என்ன பண்றது? என் பின்னாடி ஒளிஞ்சுக்கோ. அண்ணா, ஜோனோ, அண்ணா, ஜோ, சானியா, I love you. போச்சு. என்னை காப்பாத்த யாருமே வரலையே. யாராவது வந்தா நல்லா இருக்கும். அந்த கயிறை பிடிச்சுக்க. அது அது ஜோவோட வாய்ஸ் ஆச்சே. ஜோ, சீக்கிரம் புடி. ஹே, உன்னை யாரடா இப்ப இங்க வர சொன்னா? உன்னோட உதவி யாருக்கு வேணும்? ஒழுங்கா போயிடு. அப்படியா? சரி, நான் கிளம்புறேன். ஹே, போ சொன்னா போயிடுறதா? நாம எப்படியாவது சானியாவை காப்பாத்தி ஆகணும் இல்லையா? கூல் டவுன். அவளுக்கு ஒன்னும் ஆகல. அவ சேஃபா ரெசார்ட்ல இருக்கா. உண்மையாவா? இது இதான் எனக்கு வேணும். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இது என் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. ஹே, என்ன இன்னும் பாத்துக்கிட்டு இருக்க? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா? ரொம்ப கஷ்டம். பார்த்து. அமைதியா இருக்கணும். என்ன இந்த நிலைமையில யாரும் பாத்திரவே கூடாது. முக்கியமா
சாணியா பாத்திரவே கூடாது. கவனத்துல வச்சுக்க. நீங்க வந்த விஷயம் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. டோன்ட் வரி. எனக்கு இந்த நிலைமை வரும்னு நான் நினைக்கவே இல்லை. நீ வேற இந்த நிலைமையில என்ன பார்த்துட்ட. இது பாரு ஜோ, நீ எனக்கு செஞ்ச இந்த உதவிக்கு நிச்சயம் நான் கைமாறு செய்வேன். கைமாறு எதிர்பார்த்து இதெல்லாம் செய்யல. 그 미소가 좋다고 언젠가 내가 말한 적이 있나요? 이렇게 마주보고 그대 손잡을 수 있어 정말 난 다행이라고. 젖은 머릿결이 붉어진 그 눈볼이 ஜோ வாக்கிங் வந்தியா? எதுக்கு தனியா வந்த? நீ எப்பவும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுவல்ல, என் மனசை புரிஞ்சுக்கலையா? ஓ மனசா, நான் தான் உன் பக்கத்துல வந்தா நீ விலகி விலகி போறியே. 내려줄게요 환하게 그대 밤을 비춰요 꿈에도 외로울 일 없게 할래요 눈이 부신 건 모두 다 அட கனவா? எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்ன நீ எல்லாமே நீ நினைச்ச மாதிரி நடந்துருமா என்ன? இது கனவன் தெரிஞ்சிருந்தா நான் கண்ணை திறக்காமலே இருந்திருப்பேன். ஆனா நான் ஏன் லிப்ஸ் கிட்ட ஏதோ ஃபீல் பண்றேன். 사랑해 이 말뿐이죠.